மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட மக்கள் மீது தாக்குதல், அதிகரிக்கும் வன்முறைகள். கொழும்பில் இடம்பெற்ற தாக்குதல், குற்றச்சாட்டை மறுத்த ஜேவிபி தரப்பு. வாக்களிக்க விடுமுறை வழங்காத நிறுவன முதலாளிகளுக்கு வெளியான எச்சரிக்கை. வருடத்திற்கு 4 மில்லியன் சுற்றுலா பயணிகள், உறுதியளித்துள்ள அனுர. ரணில் அனுர கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும், சஜித் பிரேமதாச. நாம் யார் மீதும் சேறு பூசவில்லை, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. தமிழர் பகுதியை முகாமிடும் தென்பகுதி வேட்பாளர்கள், அரியநேத்திரன் குற்றச்சாட்டு. தொடர்வென விரிவான செய்திகள். மொனராகலையில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் மீது கும்பல் ஒன்று தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. தாக்குதலில் 4 பேர் காயமடைந்துள்ள நிலையில் புத்தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தேர்தல் பிரச்சார நடவடிக்கையை முடித்துக்கொண்டு பஸ்ஸில் பயணித்துக் கொண்டிருந்த போது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மொனராகலையில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஆதரவாக நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஜூலை மாதம் 31ஆம் தேதி முதல் இதுவரை 3828 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தமது கட்சியின் உறுப்பினர்கள் தாக்குதல் நடத்தியதாக தேசப்பற்றுள்ள தேசிய முன்னணி முன்வைக்கும் குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்றைய தினம் தேசப்பற்றுள்ள தேசிய முன்னணி அமைப்பினால் நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றுக்கு ஜேவிபியின் ஆதரவாளர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கும் தமது கட்சியை சேர்ந்த எவருக்கும் தொடர்பில்லை என அக்கட்சியின் செயற்குழு உறுப்பினர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். தேசப்பற்றுள்ள தேசிய முன்னணியினால் நேற்று தேசிய நூலகம் மற்றும் ஆவண நிலைய கேட்போர் கூடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டம் ஒன்றில் மோதல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் ஜேவிபியின் வனத்தமுள்ள பகுதியைச் சேர்ந்த அமைப்பாளர் உள்ளிட்ட குழுவினரே இந்த தாக்குதலை நடத்தியதாக அந்த அமைப்பின் மத்திய குழு உறுப்பினர் சட்டத்தரணி நுவன் பல்லந்துடாவ குற்றம் சாட்டினார். இந்நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் தாக்குதலுக்கும் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என அக்கட்சியின் செயற்குழு உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். தனியார் துறை மற்றும் அரசு ஊழியர்களுக்கு வாக்களிப்பதற்காக விடுமுறை அளிக்குமாறு அனைத்து நிறுவனங்களையும் பெப்ரல் அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது. இதற்கமைய விடுமுறை வழங்காத நிறுவன தலைவர்களின் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் மற்றும் 1 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகண கெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் பதிவாகும் பட்சத்தில் தேர்தல் ஆணையத்திடம் முறைப்பாடு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக தெரிவிக்குமாறு தனியார் துறை மற்றும் அரசு ஊழியர்களை பெப்ரல் அமைப்பு கேட்டுக்கொள்கின்றது. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் வருடத்திற்கு 4 மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு ஈர்க்கும் வகையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மொனராகலையில் நேற்றைய தினம் நடைபெற்ற மக்கள் பேரணியில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு சுற்றுலாத்துறை, மீன்பிடி கைத்தொழில், தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் விவசாயத்துறை போன்ற பகுதிகள் பொருளாதாரத்தை புத்துயிர் பெறுவதற்கான உடனடி நடவடிக்கைகளாக அபிவிருத்தி செய்யக்கூடிய பகுதிகளாக இனங்காணப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான உடனடி நடவடிக்கையாக சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்ய முடியும். இலங்கைக்கு ஒரு வருடத்திற்குள் அதிகபட்ச சுற்றுலா பயணிகளின் வருகை 2.3 மில்லியன் மட்டுமே. வருடத்திற்கு 4 மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் தொழில்துறையை மேம்படுத்துவோம். இந்தியாவிலும் சீனாவிலும் 400 மில்லியன் நடுத்தர சுற்றுலா பயணிகள் இருக்கின்றனர். அதில் 120 மில்லியன் பயணிகள் வருடத்திற்கு சுற்றுலாவிற்காக நாட்டை விட்டு வெளியேறுகின்றனர். இலங்கை ஒரு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் அமைந்துள்ளது. எங்களிடம் சிறந்த கடற்கரைகள், மத்திய மலைகள், வனவிலங்கு மண்டலங்கள், சிறந்த நாகரிகம் மற்றும் சுற்றுலாவிற்கு ஏற்ற பழங்கால மரபுகள் என்பன உள்ளன எனவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரின் தந்திர கூட்டணியை தோல்வியடைய செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
தெபரவெவ நகரில் நடைபெற்ற மக்கள் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டில் கருத்து சுதந்திரமும் விரும்பிய முறையில் அரசியல் செய்யவும் சுதந்திரம் உள்ளது. இங்கு உருவெடுக்கின்ற கொடிய பாசிசவாதத்துக்கும் வன்முறைக்கும் மிலேச்சத்தனத்துக்கும் மக்கள் ஆதரவு அளிக்கின்றார்களா என்று கேள்வி எழுப்புகின்றோம். பொதுமக்களின் யுகத்துக்காக எந்த சந்தேகமுமின்றி ஐக்கிய மக்கள் சக்திக்கு உந்து சக்தியை பெற்றுத் தருமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம். தற்போது நாட்டை தீமூட்டிய குழுவும் வங்குரோத்தடைய செய்த குழுவுக்கு பாதுகாப்பு வழங்குகின்றவர்களும் ஒன்றாக இணைந்துள்ளார்கள். ரணிலும் அனுரவும் அரசியல் திருமணம் செய்து கொண்டு இன்று தேன்நிலவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேன்நிலவு கொண்டாட்டத்தை நிறுத்த வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி விவசாய கடனை ரத்து செய்வதால் அனுரவும் ரணிலும் அதற்கு எதிராக ஒன்றிணைந்து உள்ளார்கள். குறைந்த விலையில் உரம் வழங்குவதற்கும் வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கும் எரிபொருள் நிவாரணம் வழங்கப்படுவதற்கும் இவர்கள் எதிராக இருக்கின்றமையினால் தற்போது ஒன்றாக இணைந்துள்ளார்கள். மக்கள் தொடர்ந்து அசௌகரியத்துடன் இருப்பதை ரணிலும் அனுரவும் விரும்புகின்றார்கள். வேளாண்மை விவசாயிகளையும் பால் பண்ணையாளர்களையும் பாதுகாப்பதற்கு இவர்கள் எதிராக உள்ளார்கள். எனவே இந்த ரணில் அனுர ஆகியோரின் தந்திர கூட்டணியை தோல்வியடைய செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்ற ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பொதுமக்களுடைய யுகத்துக்கு பலத்தை பெற்று தருமாறு கோரிக்கை விடுக்கின்றோம். இனமத குல பேதங்களை மறந்து ஐக்கிய மக்கள் சக்தியை வெற்றி பெற அனைவரையும் ஒன்றிணையுமாறு அழைப்பு விடுக்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். தாம் யார் மீதும் சேறு பூசவில்லை எனவும் இந்த நாட்டை நல்ல நிலைக்கு கொண்டுவர தாம் பல சிரமங்களை எதிர்கொண்டதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். புத்தளத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறியுள்ளதாவது, நான் இளைஞர்கள் சிலரை சந்தித்தேன். அவர்களில் எனக்கு ஆதரவாளர்களும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவானவர்களும் இருந்தார்கள். அந்த இளைஞர்களிடம் எதற்காக திசைகாட்டிக்கு ஆதரவு வழங்குகின்றீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் ஒருமுறை சந்தர்ப்பம் வழங்கி பார்ப்போம் என்று விடையளித்தார்கள். நான் மீண்டும் கேட்டேன், நீங்கள் எதிர்காலத்திடம் இவ்வாறு சந்தர்ப்பம் கேட்பீர்களா என்று. இதற்கான விடையைத்தான் மக்கள் வழங்க வேண்டும். இது சந்தர்ப்பம் வழங்கி பார்க்கும் தருணம் கிடையாது. IMF அமைப்பின் ஒத்துழைப்பினால் தான் நாம் இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் டாலருக்கு நிகரான ரூபாயின் பெறுமதி 500 ரூபாயாக உயர்வடைந்திருக்கும். 2022 ரூபாயின் பெறுமதியை ஸ்திரப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட போது யாரும் முன்வரவில்லை. எரிவாயு, எரிபொருள், மருந்துகளுக்கு அன்று வரிசை ஏற்பட்ட போது அதனை நிவர்த்தி செய்ய யாரும் முன்வரவில்லை. இப்படியான நபர்களுக்கு ஏன் மக்கள் வாக்களிக்க வேண்டும்? நாம் யார் மீதும் சேறு பூசவில்லை. இந்த நாட்டை இந்த நிலைமைக்கு நாம் மிகவும் சிரமப்பட்டுத்தான் கொண்டு வந்துள்ளோம். தமிழர் பிரதேசங்களில் முகாமிடும் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவும் அவர்களுக்கு முகவர்களாகவும் தமிழ் தேசிய கட்சிகளில் இருக்கும் ஒரு சிலர் செயற்படுவதாக தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நடைபெறப்போகும் தேர்தலானது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான தேர்தல். எனவே அதனை குழப்பும் விதமாக யாரும் செயற்படக்கூடாது. ஏனைய வேட்பாளர்களை ஆதரிப்பவர்கள் சங்கு சின்னத்திற்கு வாக்களித்துவிட்டு இரண்டாவது வாக்கை வேறு ஒருவருக்கு வழங்கலாம் என்ற ரீதியில் கருத்து வெளியிட்டு வருகின்றனர். இந்நிலையில் இவ்வாறாக முன்வைக்கப்படும் கருத்துக்களை தமிழ் பொது கட்டமைப்பில் உள்ள ஒருவரும் தெரிவிக்கவில்லை. அத்தோடு குறித்த தேர்தலானது என்னை முதன்மைப்படுத்திய தேர்தல் அல்ல, இது தமிழினத்தை முதன்மைப்படுத்திய தேர்தல் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.